சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா இப்ப பேசப்படுகின்ற ஒரு சமூக வலைத்தளம் பற்றிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப். வருகின்ற பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியோடு இந்த வாட்ஸ்அப்பினுடைய பாவனை குறைய போகிறது அல்லது நிறைய பேர் இதுல இருந்து விலக போறாங்க, இல்ல இப்பவே விலகிட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இது தொடர்பா ஒரு 2-3 நாட்களா பல வீடியோக்கள் எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் ஆயிரக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வீடியோக்களை பார்க்கக்கூடியதா இருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதவிதமா இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ரைட், இதுல அதிகமா நான் பார்த்த வீடியோக்குள்ள அதிகமா பார்த்த தகவல்கள்ல சொல்லப்பட்ட விஷயம், வாட்ஸ்அப் எங்களுடைய டேட்டாக்களை எடுக்கிறாங்க அல்லது எங்களுடைய ரகசியங்களை அவங்க எடுக்க போறாங்க, இது சொல்லிட்டே செய்ய போறாங்க, இதனால வாட்ஸ்அப் பாவிக்கிறத நான் குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி பல வீடியோக்கள் ரைட் இருக்கலாம். இப்ப வாட்ஸ்அப் மூலமா இந்த விஷயங்கள் திருடப்பட போகிறது அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கு. ஆனா அதுக்கு முதல்ல நாங்க எவ்வளவு சோஷியல் மீடியா பாவிக்கிறோம், எவ்வளவு கேம்ஸை ஆப்ஸை நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாங்க ஓகே பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமா எங்களுடைய டேட்டாக்கள் ஏற்கனவே போயாச்சு. நாங்க எப்ப இன்டர்நெட்டுக்குள்ள எங்களுடைய போனை அல்லது எங்களுடைய பேர்களை, எங்களுடைய இமெயில் ஐடிகளை, எங்களுடைய போன் நம்பர்களை நாங்க என்டர் பண்றோமோ அப்பவே எல்லா டேட்டாக்களும் எங்கெங்க போகணும் அங்கெல்லாம் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு 100% இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் டிக்டாக் இந்தியாவிலேயே அல்ல பல நாடுகளில் பேன் பண்ணப்பட்டது காரணம், இவங்க இந்த ஆப் மூலமா எங்களுடைய நாட்டை அல்லது எங்களுடைய தகவல்களை வெளியில எடுக்கிறாங்க, தகவல்கள் வெளி இடங்களுக்கு பரப்பப்படுகிறது, திருடப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் காரணம் காட்டி தான் இந்த டிக்டாக் ஆப் பல நாடுகளில் குறிப்பா இந்தியா உட்பட பேன் பண்ணப்பட்டது. சின்ன உதாரணம், நீங்க ஃபேஸ்புக்லயோ அல்லது யாரோடையாவது இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ நீங்க யார் மூலமாவது ஏதோ ஒரு விஷயம் வாங்க போறீங்க, அல்லது ஏதோ ஒரு ப்ராடக்ட் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, தேடி நீங்க கூகுள்ல போயிட்டு தேடினீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயம் தொடர்பான ஆட்கள் உங்களுக்கு 2-3 நாள்ல தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். இது எப்படி வருது, என்னன்னு வருதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் எவ்வாறு அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது, இந்த டேட்டாக்கள் எவ்வாறு போனது, ஏதோ ஒரு வழியில இப்பவும் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா வாட்ஸ்அப் மூலமா தான் போகணும்னு அவசியமே கிடையாது. ஆனா வாட்ஸ்அப் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க அப்படின்றதுக்கு பல கேள்விகள் பலர் மத்தியில் இருந்தாலும், இவ்வளவு காலமா வாட்ஸ்அப் எங்களுக்கு ஃப்ரீயான சர்வீஸே பண்றாங்க. இப்ப ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஒரே நிறுவனமா இருந்தாலும், வாட்ஸ்அப்பும் ஒரே நிறுவனமா இருந்தாலும், வாட்ஸ்அப் எது விதமான வருமானம் தரக்கூடிய விஷயங்கள் நிறுவனத்துக்கு இல்லாத ஒரு காரணத்தால தான் இந்த டேட்டாக்கள் மூலமா அவங்க ஒரு வருமானத்தை ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்த காரணம் தான் இந்த செட்டிங் மூலமா எங்களுடைய டேட்டாக்களை அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்திருப்பதா சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயம் தொடர்பாக பலர் பல குழப்பங்கள், பல தவறான கருத்துக்கள் எல்லாமே பல இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒரு 2-3 நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இருந்து விலையின மாதிரி இருப்பதா சொல்லப்படுது. அதற்கு பதிலாக டெலிகிராம் மாதிரியான ஆப்கள் டவுன்லோட் பண்ணப்பட்டிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. 70% டெலிகிராம் ஆப் இந்த 2-3 நாட்களில் டவுன்லோட் பண்ணப்பட்டதா பாவனைக்கு வந்திருப்பதா சொல்லப்படுகிறது. வருகின்ற பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியோடு இந்த வாட்ஸ்அப் அனுப்பி இருக்கின்ற இந்த அக்ரிமெண்ட்டை நாம ஓகே பண்ணலன்னா கண்டிப்பா ஒர்க் பண்ண போறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு. அந்த 1% ஏன்னா அதுக்கிடையில ஏதாவது இதுல மாற்றங்கள், நிறைய பேர் இதுல விலகுறாங்க, இது தொடர்பா தங்களுக்கு ஏதாவது முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த விஷயத்துல மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எவ்வாறு இருந்தாலும் வாட்ஸ்அப் இதனை மாற்றிக்கொள்ளுமா அப்படின்ற கேள்வி பலருக்கு இருக்கு. அதன் பயத்தின் காரணமாக இப்ப நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க. ஒரே விஷயம் பயம் மட்டும்தான். ஆனா இதுக்கு முந்தி நாங்க பாவிக்கின்ற சமூக வலைத்தள ஆப்புகள் அல்லது கேம்ஸ் சம்பந்தமான ஆப்புகள் மூலமா எங்களுடைய டேட்டாக்கள் கண்டிப்பா வெளியே போயிருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னென்ன விஷயங்கள் எடுக்கப்படும் அப்படின்றதுதான் முக்கியமா. உங்களுடைய யாருக்கு மெசேஜ் பண்றீங்க, என்ன பண்றீங்க, யார் நீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய வயசு என்ன, நீங்க என்ன போன் பாவிக்கிறீங்க, என்ன ப்ரௌசர் பாவிக்கிறீங்க, நீங்க ஃபேஸ்புக் என்ன பாவிக்கிறோமோ அவ்வளவு டேட்டாவும் அங்க போயிடும். தேவைப்பட்ட மாத்திரமே அவங்க அதை அக்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவு மில்லியன் கணக்கான அவங்க மத்தியில் நம்ம தகவல் மட்டும் அவங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. எனவே இந்த விஷயம் தான் இன்று அல்லது இப்ப சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பேசப்படுகின்ற விஷயம். வருகின்ற பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்சா நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கிடையில ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தா உங்களுக்கு சாதகமா இருந்தால் இது ஓகேயாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பல வீடியோக்கள் மூலமா சொல்லப்படுற அளவுல அவ்வளவு பயப்படக்கூடிய விஷயம் இது இல்லை.